ஏண்டா உங்க அண்ணன் ஏதாவது சொன்னா என்னது கூட யோசிக்காம என்ன வேணாலும் பண்ணுவியா? சிஸ்டர் வந்து உங்களோட வாழ வந்திருக்காங்கடா. ஆனா நீ எப்போதுமே உங்க அண்ணங்க பேச்ச மட்டும் கேட்டுக்கிட்டு சிஸ்டருக்கு கஷ்டம் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்க. இங்க பாரு, சிஸ்டர் இருக்கும்போது உன்னால எப்பரா பூனா கூட போய் நிச்சயதார்த்தம் பண்ண முடிஞ்சுச்சு? ஏய் மாப்பிள்ள, என்னால அந்த நேரத்தில் அண்ணனை மாரி எதுவும் பண்ண முடியலடா. சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காரா? சும்மா இதை பண்ண முடியல அதை பண்ண முடியலன்ட்டு. நீ என்ன குழந்தையா? உங்க அண்ணன் சொன்னாங்கன்னா உன் மண்டையில மூளை இல்ல, புத்தி இல்லை உனக்கு? அன்னைக்கு நீ டைவர்ஸ் பேப்பர்ல எழுத்து போட்டதுல வந்து உன் மேல நான் செம்ம கோவத்துல இருக்கேன். ஆனா நீ என்னடானா இன்னைக்கு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிட்டு வந்திருக்க? உன் ஃப்ரெண்டு எனக்கே கோவம் வருதுன்னா சிஸ்டருக்கு எப்படி கோவம் வரும்? டேய், இதுவரை சிஸ்டருக்கு நீ என்னடா பண்ணிருக்க? அவங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது பேசாம நின்ன, அப்புறம் டைவர்ஸ் பேப்பர்ல எழுத்து போட்டிருக்க. இப்போ என்னடானா பூனா கூட நிச்சயம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்ட. டேய், எந்த பொண்ணோட கோவம் வராம இருக்கும்? என்ன கேட்டா சிஸ்டர் கோவம் நியாயமானதுதான். இந்த இடத்துல மட்டும் வேற ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னு வச்சுக்க, டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டதுக்கு உன்னை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்பெனி வச்சிருக்குண்டா. யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடுதான் ஆட, பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட, இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட, இளைய கண்ணியின் இமைத்திடாத கண் இங்கும் அங்குமே தேட, ஆயர் பாடியில் கண்ணன் இல்லையோ, ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ, ஆயர் பாடியில் கண்ணன் இல்லையோ, ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ, பாவம் ராதா யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடுதான் ஆட, பார்வை போத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட. அக்கா சூப்பரா பாடுறீங்கக்கா. உங்களுக்கு வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. உங்களுக்கு சங்கீதம் தெரியுமா? அதெல்லாம் பழைய கதை இந்து. இப்ப எதுக்கு அதெல்லாம்? சித்ரா, அந்த சக்கரை டப்பாவை எடுத்துட்டு வா. அக்கா இந்த பேச்செல்லாம் மாத்தாதீங்க, பதில் சொல்லுங்க. இவ்ளோ நல்லா பாடுறீங்கன்னா கண்டிப்பா சின்ன வயசுல இருந்தே சங்கீதம் கத்துக்கிட்டு பாடி இருக்கணும். அதெல்லாம் அக்காவுக்கு நல்லாவே தெரியும். மாமாவுக்கு அக்கா பாடுறது என்ன, பேசினாலே பிடிக்காது. இதுல எங்க போய் பாடுறது? அதனால அவங்க பாடுறத குறைச்சிக்கிட்டாங்க. இந்த மாதிரி எப்பவாவது அத்திப்பூத்தாப்புல பாடினாதான் உண்டு. அக்காவோட டேலண்ட்டுக்கு ஜீ தமிழ்ல வர சரிகமபால கலந்துக்கிட்டாங்கன்னா டைட்டில் வின்னரே அவங்க தான் வாங்குவாங்க. ஏய் சும்மா இரு ஜெயந்தி. இவ்ளோ நல்ல குரலை 4 செவத்துக்குள்ளேயே அடைச்சு வைக்கிறது மிகப்பெரிய பாவம். உண்மையை சொல்லணும்னா உங்களுக்கு இப்ப பாடணும்னு ஆசை இருக்குல்ல? ஏன் இந்து காலையில எதையாவது கேட்டு என் மனசை கஷ்டப்படுத்துற? அக்கா அதெல்லாம் விடுங்கக்கா, இதெல்லாம் நமக்கு புதுசா என்ன? வீட்ல மளிகை சாமான்லாம் தீந்து போச்சு, நிறைய பொருள் வாங்க வேண்டி இருக்கா. மாமா தூங்கி எழுந்ததும் ஆள் அனுப்பி வாங்கிட்டு வர சொல்லுங்க. எங்க நிலைமையை பாத்தியா? ஒரு மளிகை சாமான் வாங்கறதுக்கு கூட எங்க கிட்ட காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தலையில வைக்கிற ஹேர்பின்ல இருந்து எங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா கூட பணத்துக்கு நாங்க அவங்க கிட்ட தான் போய் நிக்கணும். ₹1 வேணும்னா கூட அவங்க கிட்ட போய் கேட்டு வாங்குற மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொம்பளைங்க ஆம்பளைங்களை சார்ந்துதான் இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இதுல எங்க இந்து நாங்க சாதிக்கிறது? இந்து, இதை எடுத்துட்டு போய் கர்ணாவுக்கு கொடு. சித்ரா, அம்மா இத தாத்தா கிட்ட கொடுமா. ஜெயந்தி, இது உன் வீட்டுக்காரருக்கு. அக்கா, நாம காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்துட்டு போய் கொடுக்கலாம்ல? என்ன இந்து, அன்னைக்கு நடந்ததை மறந்துட்டியா? எப்பவுமே அவங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி நாம சாப்பிட்டோன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாம காலத்துக்கும் இந்த காஃபியை குடிக்க விடாம பண்ணிடுவாங்க. சரி, எல்லாரும் போய் குடிச்சிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நாம காஃபி குடிப்போம். நாம இந்த வீட்டை விட்டு போன கொஞ்ச நாளையே திரும்பவும் இவங்க எல்லார்கிட்டையும்
அந்த பழைய பயத்தை விதைச்சிட்டாங்க. இதை இப்படியே விடக்கூடாது. ஏதாவது பண்ணணும். என்ன மாமா தூங்கிட்டு இருக்கியா? இதோ வர. தூங்குறப்ப கூட கியூட்டா இருக்க மாமா. அறிவு இருக்கா உனக்கு? யார கேட்டு நீங்க வந்த? இரு முதல்ல. எதுக்கு கத்துற? எதுக்கு கத்துறேனா? நீ எதுக்கு அவர் மேல கைய போட்டு அவர் பக்கத்துல போய் படுக்கிற? இன்னும் 6 மாசம் கழிச்சு நானும் கர்ணா மாமாவும் இப்படிதானே இருக்க போறோம். அதனாலதான் அவர் பக்கத்துல போய் படுத்த. நீ அதுக்கு எதுக்கு இப்படி குதிக்கிற? என்ன பேசிட்டு இருக்க நீ? கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நீங்க வாங்க, வா வா வா. நான் தூங்கிட்டு இருந்த என் பக்கத்துல உன்னை யாரு படுக்க சொன்னது? என்ன மாமா நீயும் அவள மாதிரியே பேசுற? உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற எனக்கு உன் மேல இந்த சின்ன உரிமை கூட இல்லையா? மாமா, அவ இன்னும் வெறும் 6 மாசம் மட்டும்தான். அதுக்கப்புறம் நான் தானே உன்னை பாத்துக்க போறேன். இந்த கதையெல்லாம் நீ அப்புறமா பேசிக்கோ. இங்க அவரு மட்டும் இல்ல, நானும் தான் இருக்கேன். என்ன கேட்காம நீ இந்த ரூமுக்குள்ளே வரக்கூடாது. திரும்பவும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. விஸ்வங்கடா வெளியே இருக்கான்னு. சுனா தண்ணி எடுத்துருவா. இதோ வந்துட்டேங்க. அண்ணே, கட்சி ஆஃபீஸில் தலைவர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருண்ணே. நம்ம கிளம்பலாமாண்ணே? ரொம்ப லேட் ஆயிடுச்சுண்ணே. கொஞ்சம் பொறுமையாரிய விஷயம் வந்துட்டோம். வந்தோன்னே சாமி கும்பிட்டு கிளம்பலாம். இந்தாங்க. சரிங்க. விஸ்வா வளர வளர அப்படியே அவங்க அப்பா மாதிரியே நடந்துக்கிறானே. இவனையும் இவங்கள மாதிரியே மாத்திடுவாங்க போல. ஏய் பிரே போ. கிளம்பணுமா? கிளம்பலாம்ப்பா. வா சாமி கும்பிட்டு போகலாம். அண்ணே, ஒரு நிமிஷம் அண்ணே. கர்ணா பூ வாங்க போனவன் வந்துகிட்டு இருக்கான். அவன் வந்ததுக்கப்புறம் பூ போட்டு சாமி கும்பிடுங்களேன்.